வணக்கம். ஷாயனம. நாம் நல்லா இருக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? அப்படி நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா யாரும் நினைக்க மாட்டாங்க. அதாவது நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க. ஐயோ! நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கோவிலுக்கெல்லாம் போனால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க தான் முதல்ல நம்ம முதுகில் குத்துறவங்களா இருப்பாங்க. நம்ம பேரை கெடுக்கிறவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. நமக்கு துரோகம் பண்ணுறவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. மற்றவர்களை விட நாம் வசதியிலையும் சரி, திறமையிலையும் சரி, அறிவிலையும் சரி, எதுலேயுமே நாம் குறைவாக தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்கள விட நம்ம கொஞ்சம் மேலே இருந்தால் உடனே வருத்தப்படுவாங்க, சாபம் விடுவாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி. அதே போல் உற்றார் உறவினரும் சொந்த பந்தம் யாராக இருந்தாலுமே பணம் இருந்தால் தான் மதிப்பு இருக்கும். அந்த வெற்றுத்தாளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு உயிர் உள்ள மனிதருக்கு கிடையாதுங்க. உன் கூட படித்தவங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க, எந்த உறவு முறையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட காசு இருந்தால் மதிப்பாங்க. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. உன்னுடைய வீக்னஸை மற்றவர்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுதான் அவர்களுடைய சந்தோஷம். நீ சிரிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ அழுகிறத பார்த்து தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ வருத்தப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீ பிரச்சனையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் ஆறுதலாக பேசிட்டு மற்றவர்கள்கிட்ட உன்னுடைய புலம்பலை கேலியாக சித்தரித்து பேசிவிடுவாங்க. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் கை தான் உங்களுக்கு உதவி. என்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வாங்க. யாரையுமே நம்பாதீங்க. முதல்ல அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எதை சொன்னாலும் நம்பாதீங்க முதல்ல. ஏன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது அவங்க எல்லாருமே. கூட படித்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்தோம்னா அவங்க பார்த்தா அந்த நிமிஷம் பேசுவாங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மற்றவர்கள்ட்ட பேசும்போது நாம் சொல்லுவாங்க, நாம் பார்த்தேன், கொஞ்சம் அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அவ்வளோ பிரச்சனையோடு இருக்கான்னு சொல்லி. அதனால் முழுமையாக உங்கள் குலதெய்வத்தை, உங்கள் முன்னோர்களை நம்புங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நம்பிடுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் காப்பாற்றுங்க. திருவடியை சரணாகதி அடைந்து விட்டால் போதும். நிச்சயமாக அம்பாளை அனுக்ஷணமும் நினைத்தால், சமயபுரத்தால் சமயத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவான். சமயத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பேசுகிறது கிடையாது. சமயத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை அவள் அடையாளம் காட்டி கொடுத்து அவகிட்டிருந்து நம்மளை தள்ளி வச்சிருவான். சமயத்தில் வந்து காப்பாற்றுறவில்லையா நம்ம சமயபுரத்துக்காரி, அவள் பார்த்து பாயலாம். ஷாயனம்.